சட்டமன்ற தேர்தலில் தனித்துத்தான் போட்டி என தாவேக தலைவர் விஜய் திட்டவட்டமாக தெரிவித்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி விரைந்துள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்கவுள்ள நிலையில் திமுகவில் கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டு வருகிறது. ஆனால் என்டிஏவை பொறுத்தவரை இன்னும் கூட்டணியே நிறைவு பெறாமல் உள்ளது. விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் என்டிஏ கூட்டணிக்கு வரும் என பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. கரூர் சம்பவம் தொடர்பாக அண்மையில் சிபிஐ விசாரணையில் ஆஜரான விஜய் வெளியே சிரித்த முகத்துடன் வருவதை பார்த்தபோது என்டிஏ கூட்டணியில் இணைவார் என்றே எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் நேற்று மாமல்லபுரத்தில் தாவேக சார்பில் நடந்த இஃப்தார் நிகழ்ச்சியில் மதசார்பற்ற கொள்கையில் எந்த சமரசமும் கிடையாது, தாவேக தலைமையில்தான் தமிழகத்தில் ஆட்சி அமையும் என திட்டவட்டமாக தெரிவித்தார். நம்மளுடைய தலைமையில தான் ஆட்சி அப்படின்றதுல எப்பவுமே உறுதியா இருக்கிறோம். நம்மளுடைய முதல் மாநாட்டில் கூட நான் சொன்ன மாதிரி அரசியலில் யாருக்காகவும் எதுக்காகவும் எந்த விதமான ஒரு சமரசமும் நாங்கள் வச்சுக்க போகிறதே எல்லாம் அந்த பேச்சுவார்த்தையே கிடையாது. சரிங்களா? அதனால யார் என்ன அவதூறு பரப்பினாலும் தயவு செஞ்சு. ஆக என்டிஏ கூட்டணிக்கு வருவதை விஜய் விரும்பவில்லை என வெளிப்படையாக புலனானதை தொடர்ந்து என்டிஏ கூட்டணியில் பாஜக கூடுதல் தொகுதிகளை கேட்க தொடங்கியதாக கூறப்படுகிறது. தாவேகாவுக்கு 50க்கும் மேற்பட்ட சீட் தருவதாக முதலில் தெரிவிக்கப்பட்டதாகவும், ஆனால் 80 தொகுதிகள் வரை தாவேகா கேட்டதாகவும் தகவல் பரவியது. தாவேகாவினால் பாஜகவுக்கு 25 முதல் 27 தொகுதிகள் வரை மட்டுமே கிடைக்கும் என பேசப்பட்டது. தற்போது தாவேகா என்டிஏ கூட்டணிக்கு வர மறுத்துள்ளதால் பாஜக 30 முதல் 35 தொகுதிகள் வழங்க வேண்டும் என அதிமுகவிடம் வலியுறுத்தியதாக தெரிகிறது. இந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவசரமாக டெல்லி பயணம் மேற்கொண்டுள்ளார். முன்னதாக என்டிஏவின் தமிழக மேலிட பொறுப்பாளராக உள்ள மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், புரட்சி பாரதம், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், உழவர் உழைப்பாளர் கட்சி, புதிய நீதி கட்சி உள்ளிட்ட கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை இறுதி செய்து இந்த கட்சியின் வேட்பாளர்களை தாமரை சின்னத்தில் நிற்க வலியுறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. நேற்று புரட்சி பாரதம், புதிய நீதி கட்சி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து தாமரை சின்னத்தில் நிற்க விருப்பமில்லை, இரட்டை இலை சின்னத்திலேயே போட்டியிட விரும்புவதாக தெரிவித்துள்ளனர். இவ்வாறு அதிமுக கூட்டணியில் உள்ள இதர கட்சிகள் எந்த சின்னத்தில் போட்டியிடுவது என குழப்பம் இருந்து வருவதால் இதுபற்றி விவாதிப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி டெல்லி விரைந்துள்ளதாகவும், பியூஷ் கோயல் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து இதுபற்றி பேசுவதுடன் தாவேகாவின் நிலைப்பாடு குறித்தும் பேசுவார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது.